ஓகே சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி சொன்னீங்கல்ல, இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த கட்டத்துக்கு வந்து வித்தியாசப்படும். அப்ப யாருக்கெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்கும் இல்ல? இப்ப ஜோசிக்காரங்க எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க எந்த ஊரு, நான் எந்த ஊரு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ உங்களையும் என்ன எப்படி பிரிச்சு காட்டுறது? நான் இப்போ உங்களை மாதிரி ஒரு 500 பேர் இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு 500 பேர் இருக்காங்க, நம்மளை எப்படி பிரிச்சு காட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஒருவேளை நீங்க வந்து பெண்ணு, நான் ஆண் அப்படி பிரிக்கலாம். வேற இன்ஷியல் இந்த ஊரு, ஊரை வச்சு பிரிக்கலாம். அப்பா அம்மா பேரு, அப்பா அம்மா பேரை ஒரு ஊரு ஃபுல்லா ஒரு கூட்டத்துல அப்பா அம்மா பேரை ஒருவேளை எல்லாமே ஒரு 5 பேருடைய பிள்ளையா இருந்தா இவங்க பிள்ளை இவங்க பிள்ளைன்னு பிரிக்கலாம். வேற பிள்ளைன்றப்ப அது இது இல்லை. அப்ப பொதுவான காரணியும் இருக்கணும், அங்க டிஃபரெண்டும் இருக்கணும். அப்ப ஒற்றுமையில் வேற்றுமை இருக்கணும். அப்ப இவங்க வந்து மதுரைக்காரங்க, அப்ப மதுரைக்காரன்லாம் கை தூக்குனா ஒரு 10 பேர் தூக்குவான். இவங்க வந்து திண்டுக்கல்காரங்க. அப்ப அந்த டீமுக்குள்ள ஒரு ஹெட்டிங்ல 2 பேர் இருக்கணும். ஆனா வேற ஹெட்டிங் இருக்குன்றப்ப அது மாதிரி மக்களை பிரிக்கணும்னா ஒன்னும் லக்னமா பிரிக்கலாம், இல்லைன்னா ராசியா பிரிக்கலாம். இப்ப மேசராசிக்காரன்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது, சரிங்களா? இப்ப மொத்தம் 12 ராசி தான். அப்ப உலகம் முழுவதும் 12 குணத்துல தான் ஆளுங்க இருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ரூமுக்குள்ளே 12 பேர் இருக்கணும். 12 பேர் ஒரே ராசியா இருந்தா கூட என்னவா இருக்கணும்? வேற. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே ராசிக்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி